ஸ்க்ரோல் பண்ணிறாதீங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். இந்த மாரி பண்றதுனால உங்களுடைய வேகஸ் நர்வ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த வேகஸ் நர்வ்னா என்ன? அது ஸ்டிமுலேட் ஆகுறதுனால எனக்கு என்ன யூஸ்? அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓவரால் பாடி ஃபங்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த வேகஸ் நர்வ்ங்கிற ஒரு மூளையிலேருந்து ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் கான்ஸ்டண்ட்டாக சிக்னலை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மூடு, எமோஷனல் ரெகுலேஷன், நம்மளுடைய ப்ரீதிங் பேட்டர்ன், பிளட் ப்ரெஷரு அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். இந்த வேகஸ் நர்வ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைட் ஆஃப் த பாடியில், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் இந்த நெக் ரீஜியன்ஸ்லேருந்து தான் பிரெயின் ஸ்டெம்லேருந்து நமக்கு இந்த இண்டஸ்ட்ரிங்க்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹம்மிங் கொடுக்கறது மூலிமா, சாண்டிங் இந்த சத்தங்கள் மூலியமா நீங்க இந்த வேகஸ் நர்வை நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும். இது நீங்க ஃபன்னியாவும் பண்ணலாம், சீரியஸாவும் பண்ணலாம். சீரியஸா பண்ணா சாண்டிங் பண்ணுங்க, ஃபன்னியா பண்ணணும்னா ஹம்மிங் பண்ணுங்க. எனி டைப் ஆஃப் ஃபார்ம். பட் இதை நீங்க பண்ணும் பொழுது இன்ஸ்டன்ட்டா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பயங்கர ரிலீஃபா இருக்கும். இன்ஸ்டன்ட்டா உங்க மூட் நல்லா லிஃப்ட் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் இவர் தாங்க. ஸோ இவரு கரெக்டாக நீங்கள் ஆக்டிவேஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஏன் ஹம் பண்ணேன்னு இப்போ புரியுதுங்களா? அந்த ஹம்மிங்கை நீங்கள் எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸில் இன்க்ளூட் பண்ணலாம், உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் பண்ணலாம், உங்களுடைய ப்ரீதிங் எக்ஸசைஸில் கூட நீங்கள் ஹம்மிங் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் ஸ்பீச் கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா நான் ஏன் ஹம் பண்ணேன்னு? அப்போ நீங்களும் ஹம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.